அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருமுட்டை கருப்பையில் பதிய மாட்டேங்குது. 7 தடவை 8 தடவை அபார்ஷன் ஆகுது. கரு உருறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் அது பதிந்து வளர்றதுல பிரச்சனையாக இருக்குது. கருப்பை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கருமுட்டை நன்றாக வளர்ந்து கருப்பையில் நன்றாக பதிந்து வளர்கிறதுக்கு அன்றாடம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு 6 ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் அது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கருப்பையில் கரு நல்லா பதிஞ்சு வளரணும். அது கூட அந்த கருவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B6. இது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குடலை மிளகாய், வெள்ளரிக்காய் இதிலெல்லாம் நிறைய இருக்குது. இது கூட கொஞ்சமாக பாசிப்பயிறு சுண்டலோ இல்லை ஊற வச்ச பாசிப்பயிரோ சேர்த்துக்கலாம். இது கூட மீன் வகைகள், பாதாம் இதில் எல்லாமும் நமக்கு தேவையான வைட்டமின் B6 இருக்குது. ஸோ இது இருக்கும் பொழுது ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கும், நல்லபடியாக கருமுட்டை வெடித்து வெளியே வரும், முழுமையான வளர்ச்சி வரும். அந்த வளர்ந்த கருமுட்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 8 நாளில் கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளரவும் ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வைட்டமின் B6 சத்து. அது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவையான இன்னொரு சத்து வைட்டமின் E நிறைந்த உணவுகள். பாதாமில் இருக்குது, வேக வைத்த வேர்க்கடலையில் நமக்கு கிடைக்கும், சூரியகாந்தி விதையில் கிடைக்கும், மஞ்சள் பூசணியில் நமக்கு இந்த வைட்டமின் E சத்து கிடைக்குது, நிறைய மீன் வகைகளில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கரு நல்லா போய் கருப்பையை பற்றத்துக்கு அந்த எண்டோமெட்ரியல் பெட் நமக்கு நல்லா இருக்கணும். அந்த உள்புற சவ்வு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்புற சவ்வு நல்லபடியாக வளர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த கருமுட்டை போய் பதிஞ்சு வளரும். அதுக்கு தேவையான முக்கியமான சத்து வைட்டமின் E சத்து. அது நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 3வது விஷயம் பார்த்திங்கன்னா வைட்டமின் C சத்து. நமக்கு கருப்பையில் நோய் தொற்று கிருமிகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை போய் கருப்பையில் நல்லா பதிந்து வளரும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டியூபல் பிளாக் இருக்குது, இல்லை டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் பொழுது மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் பதிஞ்சு வளரக்கூடிய கருவுக்கும் போயிடும், அதனால் அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கையான கருத்தரிப்புன்னு போகும்பொழுது திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வரத்துக்கான காரணம் கருப்பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நோய் தொற்று கிருமிகள் அடிக்கடி கருப்பையில் உருவாகிறதுக்கு வைட்டமின் C சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்காக நம்ம அன்றாடம் தக்காளி சேர்த்துக்கலாம், இழந்தை பழம் சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், எலுமிச்சை எடுத்துக்கலாம், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உணவில் இதை சேர்த்துக்கிட்டே வந்தோன்னா போதும், வைட்டமின் C சத்து கிடைக்கும். அதை தொடர்ந்து நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து நம்ம கருப்பையில் நோய் தொற்று கிருமிகள் அணுகாமலும் இருக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கருமுட்டை முழுமையான அந்த வளர்ச்சி பெறணும். அந்த அவுட்டர் லேயர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் கருப்பையில் போய் அந்த முட்டை பதிஞ்சு வளர முடியும். அந்த ஹெல்த்தியாக கருமுட்டை உருவாகிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எண்ணெய் வித்துக்களில் அதிகமாக இருக்குது, கொண்டைக்கடலையில் அதிகமாக இருக்குது, வால்நட்டில் இருக்குது, பாதாமில் இருக்குது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்குது, அரிசி விதையில் இருக்குது. ஸோ இதை ஒரு நாளைக்கு ஒரு 5 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம எடுத்துக்கலாம். கொண்டைக்கடலை சுண்டல் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், ஊற வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் முழுமையாக கிடைக்கப்பெற்று நம்மளால் கருமுட்டையுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியும். நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இன்றைக்கி ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு சத்து கர்ப்பமாகணுங்கும் பொழுதே மருத்துவர்கள் எல்லாருக்குமே எல்லா பேஷண்ட்ஸுக்குமே கொடுத்துடுறோம். அது நிறைந்த சத்துள்ள உணவுகளையும் பரிந்துரைக்கிறோம்.
ஆனாலும் நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது. தாய்க்கும் கருவுக்கும் ஆன அந்த பந்தம் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடின்னு சொல்லக்கூடிய அந்த பிளசன்டல் லேயர் தான். ஸோ அது நல்லா ஃபார்ம் ஆகணும், கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், கருவுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், கரு நல்லபடியாக பதிஞ்சு வளரணும், கருவோடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு செல்களும் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஃபோலிக் அமிலம் கண்டிப்பாக தேவை. அது இருக்கக்கூடிய நிறைய கீரைகள், நிறைய காய்கறிகள், சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிட்டே வரணும். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு மாதுளம்பழம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த தேவையான ஃபோலிக் ஆசிட் சப்போர்ட்டுவை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தானியங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவே நம்ம கருவுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் எடுத்துக்கோங்க, நிறைய சிறுதானிய வகைகள் எடுத்துக்கோங்க. மலைவாழ் ஜனங்கள் பார்த்திங்கன்னா திணையும் சாமையும் தான் நிறைய சாப்பிட்றாங்களாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 குழந்தைகள் 4 குழந்தைகள்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அவங்க அதுக்காக ஒரு மெனக்கெட்ட மாதிரியே தெரியாது. என்ன காரணம்னா அவங்க உணவு முறை அப்படி இருந்திருக்கு, அவங்க உடல் ஆரோக்கியம் அப்படி இருந்திருக்கு, அவங்க வாழ்வியல் முறை அப்படி இருந்திருக்கு. காலையில் 4:30 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க, சாயந்தரம் 7 மணி ஆனோடனே தூங்க போயிடுவாங்க. உணவு முறையும் பார்த்திங்கன்னா திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி சாதத்தை வந்து வடித்து அதில் வந்து நிறைய அங்கே என்ன காய்கறிகள், கொடி காய்கறிகள், நீர் காய்கறிகள் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் அவங்களுடைய குழந்தை பாக்கியம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு முழுமையான தானியங்கள் அதிகமாக சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கருமுட்டையுடைய வளர்ச்சி, பி காம்ப்ளெக்ஸ் சத்து முழுமையாக கிடைக்கப்பட்ட மெக்னீஷியம், ஜிங்க்கு, கோஎன்சைம் Q10 இது எல்லாமே முழுமையான தானியங்களில் நமக்கு கிடைக்கும். அது கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். டெய்லி ஒரு வித்துள்ள பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஒரு சிகப்பு கொய்யாவாக இருக்கலாம், இல்லை நல்லா வாஷ் பண்ண ஒரு தக்காளி பழமாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சாக இருக்கலாம், ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், ஒரு மாதுளம் பழமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில், இல்லை ஒரு வெஜிடபிள் சாலடாக நீங்கள் போகிறீங்கன்னா வெள்ளரிக்காய் சாலடாக இருக்கலாம், வெண்டைக்காய் சாலடாக இருக்கலாம். இதில் எல்லாம் வித்துக்கள் அதிகமாக இருக்குது. இது பெண்களுக்கு மட்டும் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்காது, ஆண்களுக்கும் உயிரணுவுடைய ஆற்றலையும் அதிகப்படுத்தும். கருமுட்டை நன்றாக கருப்பையில் பதிந்து வளரவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள், எளிமையாக அவங்களால தாய்மை அடைய முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.